தேட்டர்ஸில் வெளியே இருக்கிற அந்தாதூன் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படம் 2018 ஹிந்தியில் வெளியான அந்தாதூன் படத்தோட ரீமேக் தான். இந்த படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு பிறகு அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிம்ரன், ஊர்வசி, நவரச நாயகன் கார்த்திக், பிரியா ஆனந்த், கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபுன்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பிரசாந்த் இந்த படத்தில் பியானிஸ்டா கண்ணு தெரியாத குருடனாக நடிச்சிருக்காரு. நவரச நாயகன் கார்த்திக் இந்த படத்தில் நடிகர் கார்த்திகேவும் நடிச்சிருக்காரு. படம் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதை விறுவிறுப்பும் இல்லாமல் சுலபம் இல்லாமல் யதார்த்தமாக கதை நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கார்த்திக் தன்னோட திருமண நாள் அன்னைக்கு பியானோ வாசிக்க பிரசாந்தை வீட்டுக்கு கூப்பிடுவார். வீட்டுக்கு வந்த பிரசாந்துக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அங்கே கார்த்திக் மர்மமான முறையில் இறந்து கிடப்பார். கண்ணு தெரியாமல் நடிக்கிற பிரசாந்த் கார்த்திக் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொலை செய்த கொலையாலே இருக்கிற பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த விஷயத்த சொல்லாமல் தன்னுடைய வீட்டில் பூனை காணாப்புச்சுன்னு போய் சொல்லி சமுத்திரக்கணியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொலையாளிங்க பிரசாந்த கூட்டத்தில் நினைப்பாங்க, திட்டமிடுவாங்க. அந்த திட்டத்திலேருந்து அந்த சூழ்ச்சியிலேருந்து பிரசாந்த் தப்பிச்சாரா என்பதுதான் மீதி கதை. இந்த படத்தில் பூவையார் நடிச்சிருக்காப்புல. பூவையார் பிரசாந்த் வீட்டுக்கு கீழே கூடியிருப்பார். பிரசாந்த் கண்ணு தெரியுமா தெரியாதுன்னு அதே நோக்கத்தில் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த அவர் வர சீன் அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிங்காகவும் இல்லை. சமுத்திரக்கனியோட மனைவியாக வனிதாக்கா நடிச்சிருக்காங்க. அவங்களும் சமுத்திரக்கனி ஒரு சீன்லாம் பார்க்கவே நல்லா கலகலப்பாக இருந்துச்சு. இப்படி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு யதார்த்தமாக போனாலும் அந்த இன்டர்வலுக்கு கடைசி ஒரு 10 நிமிஷம் நல்லா விறுவிறுப்பாக அது நல்லாவே இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் கே.எஸ். ரவிக்குமார், ஊர்வசி, யோகி பாபு அதிகமாக வருவாங்க. அதுலேயும் அந்த ஓல்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் கொஞ்சம் லேக்காக இருக்கும். மற்றபடி எந்த வித போரிங்கும் இல்லை படத்தில். பிரியா ஆனந்த் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க நிறைய இடத்துல வருவாங்க. பிரசாந்தோட ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. படத்தோட பின்னணி இசை சந்தோஷ் நாராயணன் அருமையாக பண்ணியிருப்பார். அதுலேயும் கார்த்திக் வர சீனெல்லாம் அவர் நடித்த பாட்டையே பியானோவை போட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். உன்னி கிருஷ்ணன், ஹரிஹரன்னு கேட்டு போல நமக்கு பிரசாந்துக்கு சிட் ஸ்ரீராம் வாய்ஸ் நம்ம கேட்க சகிக்கலை. அவர் பாடுறாரு, நிச்சயமாக அது ரசிக்க முடியல. அவருக்கும் அந்த குரலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்துச்சு. பாடல்களும் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் அந்தாதூன் பார்க்காம போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த வித லேக்கிங் இல்லாமல் போரிங் இல்லாமல் நார்மலாக யதார்த்தமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த ஓல்டு ஹாஸ்பிட்டல் வர சீனு கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும். அங்கங்கே வர சில டார்க் காமெடியும் உங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்கும். பிரசாந்த் நல்லா நடிச்சிருந்தார். பிரசாந்த் பழைய பிரசாந்தை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த லுக்கு, வாய்ஸு, அவரோட நடிப்பு எதுவுமே எந்த மாற்றமும் இல்லை. அவர் இது மாதிரி படங்கள் தொடர்ந்து நடிக்கணும். இனிமேல் அவர் தமிழ் சினிமா விட்டு எந்த கேப் எடுத்துக்கக்கூடாது. கண்டினியூவாக நிறைய படங்கள் நடிக்கணுங்கிறதான் எல்லா ரசிகர்களோட விருப்பமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வெளியான படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த அந்தாங்கிற படம் ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒருத்தான படம் தான். நேரம் இருந்தால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.